அண்ணாமலைக்கு தேசிய ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அதுக்கு காரணம் ஒரு மோடியின் செல்லப்பிள்ளை. மோடி பக்கத்துலேயே உட்காந்து மோடி அவர் கையை பிடிச்சிக்கிறாரு. தான் கார்லேயே 6 மாதம் 8 மாதம் மேலே திண்டுக்கல் வந்தப்போ 8-9 மாதம் மேலே திண்டுக்கல் கிராம் பல்கலைக்கழகத்துக்கு வந்தப்போ சாலை மார்க்கமாக போகும்போது மோடி தன்னுடைய காரில் அண்ணாமலையை ஏற்றிக்கொள்கிறார். அதெல்லாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ப்ளூ புக் ரூல்ஸ்னுவாங்க, அதன்படி அது அனுமதிக்கத்தகாதது. எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பு அதிகாரிகள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் மோடி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் காரில் அந்த பக்கத்தில் அண்ணாமலையை உட்கார வச்சுக்கிறார். யாருக்குமே கொடுக்காத மரியாதை. அண்ணாமலையை ரொம்ப நம்புகிறார் மோடி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த நம்பிக்கை என்னவாகும் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். தான் தோற்றுப்போவது உறுதி என்று நன்றாக தெரிந்த காரணத்தால் அண்ணாமலை விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணாமலைக்கு. நான் சொன்னேன் அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் தனக்கு கிடைக்குன்ற அளவுக்கு அவருக்கு தெரியும். 3வது இடம் தான் தனக்குன்றது அவருக்கு உறுதியாக தெரியும். உள்ளே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் எனக்கு சொன்னது 3-4 வாரங்களுக்கு முன்பு, அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பு எடுத்த ஒரு சர்வேயில் ராமதாஸ் வேண்டுமானால் பாஜகவுக்கு சாதகமாக போகலாம், அன்புமணி ராமதாஸ் வேண்டுமானாலும் மோடியிடம் போய் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கலாம், மோடியிடம் அவர் மோடியை கட்டி பிடிச்சிக்கலாம். சராசரி பாமக தொண்டன் பிஜேபியோட இணக்கமாக போக மாட்டான். அவனுக்கு பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. டாக்டர் தமிழிசை அவர்கள் தென் சென்னையில் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துனாங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட, ஏன்னா ஒவ்வொரு மாடியாக ஏறி இறங்க முடியாது. இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பித்த சில நிமிடங்கள்லேயே ஆபாச படங்கள் அதில் ஓடி உடனடியாக அந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் கைவிடப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. அவங்க தமிழிசை அதை கண்டம் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க. திமுகவோட திட்டினாங்க அவங்க. ஆனால் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கல. இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? இன்றைக்கி காலைல நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, ஐ திங்க் தினமலர்னு நினைக்கிறேன். டைரெக்டாக அந்த அம்மாவே டிஜிபியை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், இல்லை கிரைம் இதில் சைபர் விங்கில் ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களே போய் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. அவங்க 4 பேர் அனுப்பிச்சாங்கன்னா 4 லாயர்ஸ் அனுப்புனாங்கன்னா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். அம்மா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. சரி, அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நம்ம போலீஸ் இருக்குல்ல, பாஞ்சு பிடிக்கிற போலீஸ் எல்லாத்தையும், சட்டத்தின் காவலர்கள், உங்களுக்கு அவ்வளோ அக்கறை. ஏன்னா இவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இதை ஏன் பண்ணான்னு போலீஸுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் யார் பண்ணுவா? சொந்த கட்சிக்காரனுக்கு எதிராகவே ஆடியோ வீடியோ கடந்த 3 வருஷமாக இந்த கல்ச்சர் தமிழ்நாட்டில் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் உற்று கவனிக்கப்படக்கூடிய சில தொகுதிகளில் மிக முக்கியமானது கோயம்புத்தூரும் கூட. காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் போட்டி போடுறார் அப்படின்றது. அங்கே திமுக, அதிமுக, பாஜக நேரடி போட்டியில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா திமுக தரப்பில் கணபத்ராஜ், அதிமுக தரப்பில் சிங்கை ராமச்சந்திரன், இவர் பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறார். முதல்ல அண்ணாமலை இல்லை, அண்ணாமலையோட பேரே லிஸ்ட்டில் இல்லை, அதுக்கப்புறம் தான் தலைமை நீங்கள் போட்டி போடணும்னு சொல்லி அவருடைய பேர் வந்ததாக சொல்லப்படுது. அண்ணாமலை தொகுதி அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய காரணம் என்ன? அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் பேட்டி, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நிறைய இடங்களில் பத்திரிகையாளர்கள் கூட நிறைய பிரச்சனைகள் வருது அவருக்கு. அப்புறம் திடீர்னு ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணுறாரு. நான் என்ன வணக்கம் தானே சொல்லிட்டு போனேன், 10 மணிக்கு மேலே நான் பிரச்சாரமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். அவரை உற்று நோக்குவதற்கான காரணம் என்னவா இருக்குது? ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கார் அவர் அண்ணாமலை இந்த தேர்தலில். எதனால் சார்? அண்ணாமலைக்கு தேசிய ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அதுக்கு காரணம் ஒரு மோடியின் செல்லப்பிள்ளை. மோடி பக்கத்துலேயே உட்காந்து மோடி அவர் கையை பிடிச்சிக்கிறாரு. தான் கார்லேயே 6 மாதம் 8 மாதம் மேலே திண்டுக்கல் வந்தப்போ 8-9 மாதம் மேலே திண்டுக்கல் கிராம் பல்கலைக்கழகத்துக்கு வந்தப்போ சாலை மார்க்கமாக போகும்போது மோடி தன்னுடைய காரில் அண்ணாமலையை ஏற்றிக்கொள்கிறார். அதெல்லாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ப்ளூ புக் ரூல்ஸ்னுவாங்க, அதன்படி அது அனுமதிக்கத்தகாதது. எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பு அதிகாரிகள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் மோடி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் காரில் அந்த பக்கத்தில் அண்ணாமலையை உட்கார வச்சுக்கிறார். யாருக்குமே கொடுக்காத மரியாதை. அண்ணாமலையை ரொம்ப நம்புகிறார் மோடி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த நம்பிக்கை என்னவாகும் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய ஊடகங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒரு காரணம் அவர் மோடியின் செல்லப்பிள்ளை என்பதுதான். இந்தியா டுடேவோட ராஜ்தீப் சர்தேசாய் வராரு, நியூஸ் 18ஓட தலைமை ஆசிரியர் வராரு, டைம்ஸ் நவ்லேருந்து வராங்க, நியூஸ் எக்ஸ்லேருந்து வராங்க. தேசிய ஊடகங்கள் எல்லாம் முண்டியடித்து கொண்டு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அவர் செல்வாக்குமிக்க தலைவரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் தேசிய ஊடகங்களில் அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கிது. அவர் தடாலடி அரசியலே கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வருகிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் சண்டை போடுற மீடியா பர்சன்ஸோட பின்னாலே
காரில் வர மீடியா பர்சன்ஸ் அவன் விஷுவலுக்கு வரான், அவங்க கூட சண்டை போடுறாரு, அவங்க ஓனர்கிட்ட பேசுகிறாரு, அப்புறம் போலீஸோட டெய்லி சண்டை போடுறாரு, கட்சிக்காரங்கிட்ட சண்டை போடுறாரு, எல்லாரோடையும் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது. தான் தோற்றுப்போவது உறுதி என்று நன்றாக தெரிந்த காரணத்தால் அண்ணாமலை விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். 2வது இடத்திற்காவது தான் வந்துவிட மாட்டோமா என்று தான் அவர் இயங்குகிறார். கோயம்புத்தூர் மக்கள் தக்க முடிவெடுப்பார்கள் என்று நாம் உறுதியாக நம்பலாம். 2 டஃப் கேண்டிடேட், இவருமே ஒரு டஃப் கேண்டிடேட்னு சொல்ல முடியுமா? 3ஆவதா இருக்க அண்ணாமலை அவர்களும் டஃப் கேண்டிடேட் தானாங்க? டஃப் கேண்டிடேட் இல்லை அவர், ஆனால் டஃப் கேண்டிடேட்ன்ற தோற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த தோற்றம் எப்படி உருவாக்கப்படும்? அந்த தோற்றம் எப்படி உருவாச்சுன்னா, கோயம்புத்தூரில் பிஜேபிக்கு ஓரளவு பேஸ் இருக்குது, வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆனால் தனியாக நின்று பிஜேபி எப்பயுமே எங்கேயுமே என்னைக்குமே ஒரு சீட்டு கூட அங்கே அசம்பிளியில் கூட ஜெயிச்சது கிடையாது. வானதி சீனிவாசன் அதிமுக கூட்டணியிலேருந்து தான் ஜெயிச்சாங்க, தனியாக நின்று ஜெயிக்கல. 2014 தேமுதிக, பாமக, மதிமுக, பிஜேபி கூட்டணியில் நின்று 37 சீட்டு ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டு அடிக்கும்போது 2 சீட்டு பிஜேபிக்கு போச்சு. ஒன்று தருமபுரி, அது நமக்கு தெரியும், இளவரசன் திவ்யா விஷயத்தால். கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிச்சார், அது பிஜேபியோட கோட்டை. பிஜேபிக்கு அதிக எண்ணம் இருக்குது, கோட்டையில் அதிகமாக வாக்குகள் உள்ள இடம், கணிசமான அளவுன்னு கன்சிடரபிள் ஓட்ஸ். கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியல. கோயம்புத்தூரில் இது வரைக்கும் அசம்பிளி சீட்டு கூட அவங்க தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது. இந்த முக்கியத்துவத்துக்கு காரணம் மீடியா அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தேசிய ஊடகங்கள். அந்த தேசிய ஊடகங்கள் கொடுப்பதற்கு காரணம் அவர் மோடியின் செல்லப்பிள்ளை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். கோயம்புத்தூரில் ஜெயிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து அதிமுகவை சீண்டுதலை தான் ஒரு இதுவாகவே வச்சுருக்காங்க. திமுகவையும் சாடுறாங்க. அதிமுகவை சீண்டும் போது அழிச்சிடுவோம், அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அதற்கு எடப்பாடி அவர்களும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் சின்ன பையன், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, இப்போ ஏர்போர்ட் விட்டு இறங்கினா பேட்டி, ஏறுனா பேட்டி அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய பங்குக்கு அவருடைய பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் வாயிலிருந்தே அது வந்துக்கிட்டு இருக்கு. தப்பான வார்த்தைங்க, அழிச்சிடுவோம், ஓச்சிடுவோம். அவங்க தலைவர் மோடி என்ன சொல்கிறாரு, எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற கட்சியே இருக்காது, காணாமல் போய்டுன்றார். அதுவே ஆணவமான அகங்காரமான பேச்சு. அவங்க தலைவர் அப்படி பேசுகிறாரு. சிஷ்யர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு குட்டி மோடி, அண்ணாமலை தன்னை ஒரு குட்டி மோடியாக நினச்சிக்கிறார், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு, ஜூன் 4 பிறகு அதிமுக காணாமல் போய்டுன்றார். மோடி என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போய்டுன்றார். அதுலேயே ஒரு முரண்பாடு இருக்குது. அதான், திமுக காணாமல் போய்டுன்றாரு மோடி. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்டும். பர்சனல் வெஞ்சன்ஸா சார் இது? எல்லாமே சேர்ந்துக்குச்சுங்க. அவருக்கு விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார் அண்ணாமலை. அவர் பேசாத பேச்செல்லாம் பேசினார். பிஜேபிக்கு 25 சீட்டு வாக்கு வங்கி இருக்குன்னாரு. இப்போ வந்து பிரச்சனை பெரிய அளவில் வந்திருக்குது. மிக மோசமான தோல்வியை தழுவாமல் ஒரு நாகரிகமான தோல்வி தான் தனக்கு வேண்டும் என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார். ஜெயிக்கிறத பற்றி தான் சாத்தியமே இல்லைன்றது என்னை விட உங்களை விட அவருக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அவர் தான் பேசாத பேச்சு பேசிவிட்டோம், 25% ஓட்டு இருக்குது, தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும், அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இன்றைக்கி தேர்தல் நெருங்கி வரும்பொழுது அவரால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மை சுடுகிறது. அதனால தான் அவர் எல்லாரோடையும் சண்டை போடுறார். இல்லை, அவர் எதிர்பார்த்த மாதிரியான வாக்கு சதவீதம் கூட வராதுன்ற ஒரு, நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை படித்தவர், அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கோயம்புத்தூரில் அவர் ஏற்கனவே ஒரு சர்வே எடுத்தார். அவர் தான் போட்டி போட வேணான்னு முடிவு எடுத்து, நான் எல்லா வேட்பாளர்களுக்கும் பிஜேபி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய போகிறேன், நான் போட்டி போட்டேன்னா ஒரு தொகுதியில் சுருங்கிடுவேன், அதனால் நான் போட்டி போட போவதில்லை, இப்படி தான் அவர் பேசினார். ஆனால் டெல்லியிலேருந்து வந்த அழுத்தத்தால் போய் கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் அண்ணாமலைக்கு. நான் சொன்னேன், அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் தனக்கு கிடைக்குன்ற அளவுக்கு அவருக்கு தெரியும். 3வது இடம் தான் தனக்குன்றது அவருக்கு உறுதியாக தெரியும். உள்ளே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் எனக்கு சொன்னது 3-4 வாரங்களுக்கு முன்பு, அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பு எடுத்த ஒரு சர்வேயில் கோயம்புத்தூரில் தனக்கு 18% வாக்குகள் தான் கிடைக்கும் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவரோட சர்வேயோட ரிசல்ட் அது. இன்னொன்று, இது வந்து இந்த தகவல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், நான் மறுக்கல. என்னிடம் சொன்ன நபர், அந்த தகவல் அவர் சொன்ன நபர் பொய்யாக கூட இருக்கலாம், நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் கோயம்புத்தூரில் தனக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை, தான் 3ஆம் இடத்திற்கு தான் போக போகிறோம் என்பது அண்ணாமலைக்கு என்னையும் உங்களையும் விட மிக நன்றாக தெரியும். இல்லை, தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தினமலர் போன்ற பத்திரிகைகளில் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் கூட 2வது இடம் அவர்களுக்கு வரும் மாதிரியான ஒரு கணிப்பு தான். யாருக்கு? பிஜேபி. பெரும்பாலான இடங்களில், அதுவும் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இல்லாத தொகுதிகள் கூட அவர்களுக்கு வந்து அதில் இருக்குது. இப்போ தொடர்ந்து நேற்றிலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணி அதில் வந்து 20% அதிமுகவுக்கே ஒரு 18% இருக்குன்னா இவங்களுக்கு 20%, 22% போன்ற விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் மூலியமாக அதை சாத்தியப்படுத்த முடியுமா? சத்தியமாக முடியாது. இது மக்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை. மக்கள் ஒன்றும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் கிடையாது. வாக்கு விஷயத்தில் இந்திய மக்கள் எல்லா விஷயத்துலையும் தாம் புருஷன் சொல்கிறதை கேட்கிற பெண்கள் அந்த ஒரு விஷயத்தில் கணவர் சொல்வதை கேட்க மாட்டார்கள். 1952 முதல்ல பொது தேர்தல் நடக்கும்போது யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ், எல்லாருக்கும் வாக்குகளை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தது ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸ், குறிப்பாக ஜவஹர்லால் நேரு.
அப்போ அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது 75 ஆண்டுகளுக்கு முன்பு. கல்வியறிவு இல்லாத இந்திய பெண்கள் அவங்களுக்கு எப்படி வாக்கு போடுவதற்கான சுய புத்தி இருக்கும்லாம் ஹிந்துத்துவவாதிகள், சனாதனிகள் அன்னைக்கே கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் நேரு உறுதியாக நின்றார். இந்திய மக்களின் நாடி துடிப்பு எனக்கு தெரியும், தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்களுக்கு படிப்பு அறிவு கூட, எழுத படிக்க கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதில் இந்திய மக்கள் மிக மிக தெளிவானவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த மிகப்பெரிய முடிவை எடுத்தவர் நேரு. ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டிலையுமே முதல் பொது தேர்தலேருந்து யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் போனது கிடையாது. இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுது. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைமுறைக்கு வந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வழங்கப்படுது. ஆனால் தன்னுடைய 200 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கையிலேருந்து மீண்டு வந்த இந்தியா தான் சந்தித்த முதல் பொது தேர்தல் அப்போ எவ்வளோ கோடி பேர் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? அப்பயே அந்த வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை பல கோடி. ஐரோப்பிய மக்கள் தொகையை விட கூடுதலானவர்கள் முதல் பொது தேர்தலே இந்தியாவில் வாக்களித்தாங்க. அந்த முதல் பொது தேர்தலேருந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. அந்த பெருமை முழுவதும் ஜவஹர்லால் நேருக்கு தான் சார். பண்டித ஜவஹர்லால் நேரு தான் சார். இந்திய மக்களின் நாடி திருப்பி அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அதுக்கு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசின்றதுக்கு. 1977 இந்திரா காந்தி தோற்று போகிறாங்க, காங்கிரஸ் கட்சி தோற்று போகுது. அப்போல்லாம் காங்கிரஸோட ஒரு கட்சி தான். 52, 57, 62, 67, 71 5 பொது தேர்தலில் ஜெயிக்குது. 77 இந்திரா காந்தி பிரதம மந்திரி இந்திரா காந்தியே தோற்று போகிறாங்க, காங்கிரஸ் கட்சி தோற்று போகுது. அந்த செய்தியை 14 மணி நேரம் இந்திய ஊடகங்கள் வெளியிடலை. பிபிசியோட மார்க் டோலி தான் அதை வெளியிடுறார் முதல்ல. ஏன்னா அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தி செய்த கொடுமைகள். ஆனால் அதே இந்திய மக்கள் 2.5 வருஷத்தில் ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் கவுந்துட்டு எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் இந்திரா காந்தியை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார் தன்னுடைய தவறுகளுக்காக. அதே மாதிரி 2004 வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்பிட்டு மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தாங்க. அதே மக்கள் 10 ஆண்டு கழிச்சு மன்மோகன் சிங்கை வீட்டுக்கு அனுப்பிட்டு மோடியை கொண்டு வந்து பிஜேபியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த முறையும் மக்கள் வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த கருத்து கணிப்புகள்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக வரக்கூடிய விஷயம். கருத்து கணிப்புகளாலெல்லாம் மக்களுடைய மனநிலை என்பது மாறவே மாறாது. 1% இருக்கலாம், மறுக்கல, ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடணும். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு வாக்குகளின் எண்ணிக்கையை கருத்து கணிப்புகளால் ஒருபோதும் மாற்ற முடியாது. கல்வியறிவு அறவே இல்லாமல் 5% பெண்களுக்கு கல்வியறிவு இருந்த 75 ஆண்டு காலத்திலே முன்னாலேயே எல்லாருக்கும் வாக்குரிமையை கொடுத்த ஒரே நாடு இந்தியா. ஏன்னா தன்னுடைய ஜனநாயகத்தின் மீது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அத்தகையது. அதனால் இந்த கருத்து கணிப்புகளால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது. என்ன சொல்ல போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த கருத்து கணிப்புகளுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் தடையே விதிக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் கருத்து கணிப்பு வெளியிட முடியாது. 6:30 மணிக்கு மேலே. ஆமாம், ஜூன் 1ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும், லாஸ்ட் ஃபேஸ் முடிகிற வரைக்கும். அபத்தமானது என்ன கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில், அமெரிக்காலெல்லாம் வாக்கு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது கருத்து கணிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலலாம் மக்கள் மாற மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே அந்த ஒரு சின்ன கட்டுப்பாடை விதிக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கலாம். கருத்து கணிப்புகளால் வாக்குகள் மாறும் என்பது தவறான கருத்து. அதற்கு அறவே வாய்ப்பு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதற்கு சரியான உதாரணம் 75 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லோருக்குமான வாக்குகளை கொடுத்து, யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லக்கூடிய எல்லோருக்கும் வாக்குரிமையை கொடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றிய தேசம் இந்திய தேசம். தமிழக பாஜகவின் கூட்டணி கட்சிகள் பாமக, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், தமாக எல்லாருக்கும் சுமூகமான நிலைப்பாடு தான் இருக்கா சார்? அந்த நல்ல கேள்வி. இதில் குட்டி கட்சிங்க தமாக, பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் சின்ன சின்ன கட்சிங்க. இவங்க லிஸ்ட்லேயே எடுத்து பேச முடியாது. அந்த கூட்டணியில் இருக்க ஒரே பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாமகவுக்கும் பிஜேபிக்கும் பல இடங்களில் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள் நம்ம பார்த்தோம், அது பார்த்தீங்க. ஆமாம், கோயம்புத்தூர்லலாம் நாங்கள் பிஜேபி அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டோன்னு வெளிப்படையாகவே அங்கே அறிவிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அங்கே இருக்க பாமக வெளிப்படையாக அறிவித்து விட்டார். பாமக காரம் பூரா 10 சீட்டில் அவங்க போட்டி போட்டாங்கனாலும் பாமக ஒட்டுமொத்த தமிழக பாமகவும் தருமபுரியில் சௌமியா அன்புமணி தொகுதியில் தான் போய் உட்காந்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே பாமகக்கும் பிஜேபிக்கும் ஒட்டும் இல்லை, உருவம் இல்லை. மேபி 1 or 2 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கலாம். பெரும்பாலான இடங்களில் பாமகக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான ஒத்திசைவும் இல்லை. ஏன்னா அது ஜெல்லாக மாட்டேங்குது. அன்புமணி ராமதாஸும் மோடியோட போய் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கலாம். சராசரி பாமக தொண்டன் பிஜேபியோடு இணைந்து பணியாற்ற மாட்டான். சுயமரியாதை உள்ள பாமக தொண்டன் பிஜேபியோடு சேர்ந்து பணியாற்ற மாட்டான். அது இப்போ ரொம்ப நல்லா தெரியுது. 2வது, பாஜகவுக்கே ஒரு இருமாப்பு, அந்த ஆணவம் அவர்களை, பாமகக்காரர்களை தங்களிடமிருந்து விரட்டுகிறது. சில இடங்களில் அவர்கள் வேலை செய்ய மாட்டோம் பாஜகவுக்கு என்று வெளிப்படையாக. என்ன காரணம் சார்? இப்போ நீங்கள் 10 வருஷம் மோடி ஆட்சியின் அவலங்களை பாமகவும் தானே சார் அனுபவிச்சிருக்கு. பாமக மேலே நமக்கு எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அவங்களும் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவையான ஒரு கட்சின்னு தான் நான் நம்புகிறேன். ராமதாஸ் எவ்வளோ அவர் ஒரு கட்டத்தில் நிறையா தான் அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக செய்திருக்கிறார். பிரதான எதிரி பாஜக தானே ஒழிய பாமக கிடையாது. 2வது, பாமகவோட அந்த மதவாத அரசியல், ரொம்ப கேவலமான மதவாத அரசியல் பாமகவோடு ஒத்து போகவே போகாது. நீங்கள் கேட்கலாம், பாமக சாதி அரசியல் தான் பண்ணுது பாமக.
ஆனால் பாஜகவோட மத அரசியலுக்கு இணையாக சாதி அரசியலை பாமக பண்ணலை. ரெண்டாவது பாஜகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடு ப்ராப்ளம் இருக்குல்ல, 3வது தடவை மோடி தான் பிஎம், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ற அந்த ஆட்டிடியூடு ப்ராப்ளம் அது இப்போ வந்துருச்சு, அவங்க ரொம்பவே வந்துருச்சு. அது வந்து பாமகவை வந்து தம் பக்கம் அண்டை விடாமல் அவர்களை துரத்துகிறது. ஸோ பாமகவும் பாஜகவும் மேபி 1 or 2 கான்ஸ்டுவன்சிஸ், அதை தவிர பெரும்பாலான தொகுதிகளில் அவங்களுக்குள்ள எந்த விதமான கோஆர்டினேஷனும் இல்லை. ஆளுக்கு ஒரு திசையில் திரும்பி நிற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பாமக பவர்ஃபுல்லாக இருக்க இடத்துல பிஜேபிக்கு ஓட் பேங்கே கிடையாது. பிஜேபிக்கு ஓட் பேங்க் இருக்குதா கருதப்படுகிற கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, பொள்ளாச்சி, இந்த மாதிரியான திருப்பூர், இந்த மாதிரி இடங்கள்ல பாமக பிரசன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுதான் சேர்ந்துருப்பாங்க. எப்படி தெரியாம சேரும்? அதுதாங்க ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய நிர்பந்தத்தால் அவர்கள் பாஜகவோடு சேர்ந்தார்கள். ஒவ்வொரு மக்களவை தேர்தலிலும் தன்னுடைய கட்சி நலன்களுக்கு எதிராக செயல்படுவது தான் ராமதாஸோட கடந்த கால வரலாறு. அதைத்தான் அவர் இந்த முறையும் கடைபிடிச்சிருக்காரு. ராமதாஸ் வேண்டுமானால் பாஜகவுக்கு சாதகமாக போகலாம், அன்புமணி ராமதாஸ் வேண்டுமானாலும் மோடியிடம் போய் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கலாம், மோடியிடம் அவர் வந்து மோடியை கட்டி பிடிச்சிக்கலாம். சராசரி பாமக தொண்டன் பிஜேபியோட இணக்கமாக போக மாட்டான். அவனுக்கு பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. இல்லை, நமக்கு வரும் தகவல்கள் என்னன்னா, கோயம்புத்தூரில் பாஜக நிர்வாகிகளே அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட மறுக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. வானதி சீனிவாசன் அவருடைய ஆதரவாளர்களே அண்ணாமலை வெற்றி பெறுவதை விரும்பவில்லை என்று தான் தகவல்கள் வருகின்றன. நிறைய தகவல்கள் வருது, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, உள்குத்துன்னுவாங்கல்ல. வானதி எதனால் அவங்க அவ்வளோ புரியும்? ஆமாம், அண்ணாமலையோட அரசியல் வானதிக்கு பிடிக்கல. அவங்க உடல் மொழியை பாருங்களேன், பாடி லாங்குவேஜை பாருங்களேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை அப்படி பேசும்போது முதல்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார்? நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன், பிஜேபி ஜெயிக்கணும்னு வேண்டலைன்னாரு. இல்லை, உடனே அப்படியே வானதி இப்படி பார்ப்பேன், நான் ஜெயிக்கணும்லாம் விரும்பலை, கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்கணும். இல்லை, முதல்ல அது ஒரு பாஸ் கொடுப்பாரு, நான் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன், ஆமாம், பிஜேபி ஜெயிக்கணும்னு நான் வேண்டலைன்னு. அடுத்துதான் அவர் என்ன சொல்வார், மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டேன். எவனாவது இதை நம்புவானா? என்ன ஒரு போலித்தானே இது? நான் கோயிலுக்கு போய் வேண்டினேன், பிஜேபி ஜெயிக்கணும்னு வேண்டலை அப்படின்னோடனே வானதி எப்படி திரும்பி பார்ப்பாங்க. இந்த வடிவேல் காமெடி வரும்ல, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு, அந்த மாதிரி அப்படின்வாங்க வானதி. இந்த மாதிரி நிறைய இடத்துல வானதியோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியும் அவரோட. இல்லை, நான் நிறைய உள்ளடி வேலை நடக்குது. இல்லை, நான் என்ன நினச்சேன்னா, அடுத்த தலைவருக்காக அப்படி எதிர்பார்க்குறாங்களோ. தலைவர் பதவி அவங்க ஏற்கனவே தேசிய மகளிர் பிஜேபி மகளிர் பிரிவு தலைவராக இருக்காங்க அந்த அம்மா. அவங்களுக்கு வந்து இது மேபி ஆசை இருக்கலாம், நான் சொல்லலை. அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்புகள் இருக்கின்றன. அண்ணாமலையின் வெற்றியை தமிழக பாஜகவில் பலரும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் சில தகவல்கள் வருகின்றன. உள்ளடி வேலை 2 தரப்பும் பண்ணுறாங்க, அண்ணாமலையும் பண்ணுறாரு அப்படின்றதுக்கும் தகவல்கள் வருகின்றன. அதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் சில டாட்ஸ் இருக்குது. டாக்டர் தமிழிசை அவர்கள் தென் சென்னையில் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துனாங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட, ஏன்னா ஒவ்வொரு மாடியாக ஏறி இறங்க முடியாது. இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பித்த சில நிமிடங்கள்லேயே வந்து ஆபாச படங்கள் அதில் ஓடி உடனடியாக அந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் வந்து கைவிடப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. அவங்க தமிழிசை அதை கண்டம் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க, திமுகவோட திட்டினாங்க அவங்க. ஆனால் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கல. இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? இன்றைக்கி காலைல நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, ஐ திங்க் தினமலர்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு போலீஸோட சைபர் விங்கு சுவமோட்டோவாக அந்த கேஸ் எடுத்திருக்குது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒன்று நடக்குது. சவுத் சென்னை ப்ரெஸ்டிஜியஸ் கான்ஸ்டுவன்சி ஜூம் மீட்டிங்கில் இப்படி ஒரு கேடுகட்ட காரியம் நடக்குது. அது எவன் செஞ்சுருந்தானாலும் அவன் கேவலமானவன். ஆமாம், இல்லையா? காரி துப்பப்பட வேண்டிய, காரி உமிழப்பட வேண்டிய கீழான ஜென்மங்கள். இந்த மாதிரிலாம் செய்கிறவங்க வந்து பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதாவது வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியாது இந்த மாதிரியான ஈன ஜென்மங்களை பற்றி. எவனாக இருந்தாலும் அது, அவன் எந்த கட்சி, எந்த கோஷ்டி, எந்த பகுதி, எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் இந்த மாதிரியான காரியங்களை செய்பவர்கள் வந்து புழுவை விட கேவலமானவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் டாக்டர் தமிழிசையோ பிஜேபி நண்பர்களோ யாருமே ஏன் தமிழ்நாடு போலீஸ் சைபர் விங்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாடு போலீஸோட சைபர் விங் இது எதுக்கு சுவமோட்டோவாக விசாரணை கிடைக்குது? எத்தனையோ கேஸ் நடக்குது, புள்ளிங்க பாஞ்சு பிடிக்குதா எல்லாத்தையும்? புரியுதா? ஏதோ ஒரு விஷயம் இதில் புரியுதுல்ல இருக்கு. அண்ணாமலைக்கு வந்து தன்னை தவிர யாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தோக்கணும்னு விரும்புகிறாரு. நயினார் நாகேந்திரன் 4 கோடியை போட்டு கொடுத்தது அதே தான் சார் கேள்வி. நயினார் நாகேந்திரன் 4 கோடி இது பண்ணதுக்கும் இவரோட பேர் தான் அடிப்படை. இப்போ தமிழ் விஷயத்துலையும் யாருமே இல்லாமல் எப்படி சார் கட்சி நடத்தும்? இல்லை, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், அப்போ அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது நல்லா கவனிங்க. தமிழிசை விஷயத்தில் ஒரு கேடுகட்ட காரியம் நடக்குது, அந்த அம்மா அதை கண்டம் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சார் பண்ணுவாங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் முதல்ல கண்டிப்பாக அது ஒரு இது கொடுப்பாங்க, கேஸ் கொடுப்பாங்க, போலீஸ் கொடுப்பாங்கல்ல, போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுவும் தமிழிசை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக போலீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவங்க சார்பாக ஏன் யாருமே கொடுக்கல? சரி, அவங்க கொடுக்கல, சரி. தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸ் வந்து சுவமோட்டோவாக இவங்க எடுக்கிறாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் இவங்க அப்படியே
அக்கறையோடு வந்து சட்டத்தை நிலைநாட்டிடுறாங்களா? அதில் இருக்க அந்த டாட்ஸ் இருக்குல்ல, அந்த 4 கோடி எவன் போட்டு கொடுத்தான்? எப்படிங்க போட்டு கொடு, எப்படிங்க வெளியில் வரும்? அந்த விஷயத்தை அவங்க ஃபோனில் பேச மாட்டாங்க, வாட்ஸ்அப்லேயோ அல்லது வந்து ஃபேஸ் டைம்ன்றாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, சிக்னலு, டெலிகிராம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? எந்த தொழில்நுட்பத்திலையும் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா தொழில்நுட்பத்தையும் போலீஸால் கிராக் பண்ண முடியும். மாநில உளவுத்துறைக்கு மத்திய உளவுத்துறைக்கு இணையாக எல்லாத்தையும் இவனும் வச்சுருக்கான். கரெக்டாக அந்த எந்த இல்லை அதான் கார்த்தி, மத்திய உளவுத்துறைக்கு இணையாக பெகாசி சமம் வச்சுருக்கான்னா இவன் ஒரு அதுக்கு இணையானது ஒன்று இவனும் வச்சுருக்கான். கண்டிப்பாக யாருமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. இன்றைக்கி சில கோடிகளை அள்ளி விட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நான் ஸ்டேட் ஆக்டர்ஸும் வச்சுக்கிறான். அப்படிங்கும்போது ஒரு கவர்மெண்ட் வச்சுக்காதா? அதுவும் பிஜேபி திமுகவும் நேர் எதிராக இருக்கும்போது பணத்தை இவனுங்களும் மூவ் பண்ணுறாங்கன்றது திமுகவுக்கும் தெரியும், ஸ்டேட் போலீஸுக்கும் தெரியும். அதனால் இந்த தகவல்களை நான் ஏன் சொல்ல வரேன்னா, தமிழக போலீஸ் வந்து நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் நெருக்கமானவர்களை ஃபோனை ஒட்டு கேட்டு தான் இந்த தகவலை கண்டுபிடிச்சாங்க. பிஜேபியிலேருந்து யாரும் போட்டு கொடுக்கல அப்படின்னு சில தகவல்கள் வந்து சில நண்பர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அந்த தகவல்கள் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்குத்தி பாம்பாக பிஜேபியை வாட்ச் பண்ணுறாங்கன்றது பிஜேபிக்கு தெரியும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆமாம், இப்போ நீங்களும் நானும் ஃபோனில் எதை வேணால் பேசுவோங்க. ஏன்னா ஒன்றும் கிடையாது நமக்கு மறைக்கிறது. அதிகப்படியாக என்ன பேசுவோம்? சில ஆபாசமான வார்த்தைகளை வேணால் பேசலாம், ஸ்லாங் பேசலாம், டேஷ் பேசலாம். அதை தாண்டி நம்மக்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, நமக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இழப்பதற்கு எல்லாம் இருக்குது, பொலிட்டிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவர்கள் வந்து இத்தகைய கான்வர்சேஷனை, இத்தகைய உரையாடல்களை, இத்தகைய தகவல் பரிமாற்றங்களை தொலைபேசியில், அது லேண்ட்லைனோ மொபைலோ, எஸ்பெஷலி மொபைலில் சத்தியமாக பேச மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ எவன் போட்டு கொடுத்தான்? உள்ளருக்கும் தானே போட்டு கொடுத்தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்மோரில் ஏறுறானா, தாம்பரத்தில் இறங்குறானா, கரெக்டாக எக்மோர்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுமா? ஆமாம், 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் ஆகும். 45 நிமிஷம் ஆகும். இந்த கோச்சில் இந்த சீட்டில் உட்காந்துருக்கான்னு எவன் சார் போட்டு கொடுப்பான்? என்ன சார்னு பேர் முதற்கொண்டு யாரு, எந்த சீட்டு, எங்கே உட்காந்துருக்காங்கன்ற வரைக்கும் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மூவரின் உள்ளாடைகளின் நிறங்கள் கூட காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? சரி, இதை எவன் பண்ணான்? அப்படியே கேமரா கட் பண்ணிங்க வாங்க. ஜூம் மீட்டிங்கில் அக்கா அன்பு தங்கை தமிழிசை ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. எவனோ இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணுறான். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட். தமிழிசை அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டு டைரெக்டாக அந்த அம்மாவே டிஜிபியை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், இல்லை க்ரைம் இதில் சைபர் விங்கில் ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களே போய் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. அவங்க 4 பேர் அனுப்பிச்சாங்கன்னா, 4 லாயர்ஸ் அனுப்புனாங்கன்னா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். அம்மா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. சரி, அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நம்ம போலீஸ் இருக்குல்ல, பாஞ்சு பிடிக்கிற போலீஸ் எல்லாத்தையும், சட்டத்தின் காவலர்கள், உங்களுக்கு அவ்வளோ அக்கறை. ஏன்னா இவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இதை ஏன் பண்ணான்னு போலீஸுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் யார் பண்ணுவா? சொந்த கட்சிக்காரனுக்கு எதிராகவே ஆடியோ வீடியோ. கடந்த 3 வருஷமாக இந்த கல்ச்சர் தமிழ்நாட்டில் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இப்போ போலீஸுக்கு நல்லா தெரியும் இதை ஏன் பண்ணியிருப்பான். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, சுவமட்டாவாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பாருங்கள், எலெக்ஷன் போலிங் டேக்கு முன்னால் தகவல்கள் வரும். இன்னார் வளர்ந்து கெட்டவர் ஒருத்தர் இருக்கார்ல தமிழ்நாடு அரசியலில், அவரோட பெயர் இதில் இழுக்கப்படும். அப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு தமிழக அரசியல் பாஜகவால் தள்ளப்பட்டிருக்கிறார். எவ்வளோ இதுக்கு முன்னால் அரசியல்வாதிகள் இருந்தாங்க. ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்சம் குடும்ப அரசியல் இப்படி தான் வரும். ஆபாச வீடியோ, ஆபாச ஆடியோ, இதெல்லாம் இந்த கல்ச்சர் யாரால் வந்தது? இந்த கல்ச்சரை தொடங்கி வச்சது யார்? தெரியும் எல்லாருக்கும். வரும் தேர்தலில் தமிழக மக்கள் இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள். மிக்க நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலூக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.